ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மணி 10 9:45 இருக்கும். இப்போ கிளம்புனது தான். நாங்கள் போகிற வழியில் கொஞ்சம் ரூட்டு மாதிரி போனதுனால சுற்றி வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் லேட்டாச்சு. அப்புறம் மருதமலைக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டு படி ஏறுறதுக்கு 12:20 இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் லைனில் நின்னோம் பஸ்ஸுக்கு போகலான்னு. ஆனால் பஸ்ஸுக்கு அவ்வளோ கூட்டம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே லாஸ்ட்டு போய் சுற்றி வரனால நானும் என் தங்கச்சி குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் படி ஏறிட்டோம். எங்கள் அம்மா காலில் மட்டும் காயம் இருக்கனால சரி பஸ்ஸில் வரேன்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஏற ஆரம்பித்தோடனே நாங்கள் ஒவ்வொரு இதாக நின்று தான் போனோம். அப்புறம் ஒரு 4-5 இது ஏறிட்டு தம்பி நடந்தே தான் வந்தான். கரிசையாளன் மட்டும்தான் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு நிழல் இருக்கிற இடத்துல மட்டும் நடந்துட்டு அப்படியே ஏறி போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்களுக்கு ஏதோ வேணும்னு சொன்னனால தர்பூசணி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் மெதுவாக ஏற ஆரம்பிச்சிட்டு கால் சுடுது. ஆனால் அவன் பாட்டுக்கு நடந்து போனான். அப்படியே விளையாண்டுட்டே மேலே ஏறிட்டே இருந்தோம். கரெக்டாக மேலே பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்கே போயிட்டோம். அப்போ தான் அவங்க பஸ்ஸு கிளம்புது, நாங்கள் வந்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ நேரம் நின்றுருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ கூட்டம் அன்றைக்கி. ஆனால் தரிசனம் பார்க்குறக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தது. உள்ளே போய் ஈஸியாக பார்த்துட்டு வந்துட்டோம். மேலே போயிட்டு அதுக்கும் மேலே அங்கே இடையிலலாம் இடித்து போட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த பக்கம் லிஃப்ட் இருந்தனால லிஃப்ட்டில் போனோம். லிஃப்ட்டில் போய் 2 இது ஏறி அதுக்கப்புறமா தான் உள்ள தரிசனம் பார்க்க போனது. லிஃப்ட்டில் ஏன் போனோம்னா அம்மாவுக்கு மறுபடியும் படி ஏற முடியாதுங்கிறதுக்காக லிஃப்ட்டில் போனோம். லிஃப்ட்டில் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா கேட்குறாங்க. அந்த கணக்கில் தான் மேலே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டன் கீழே வரக்குமே நீங்கள் மறுபடியும் 30 ரூபா கட்டி தான் கீழே வர மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ரீ தரிசனத்துலேயும் அவ்வளோ கூட்டம் இல்லை. நாங்கள் இந்த பக்கம் சைடு போனனால சிறப்பு தரிசனம் வழியாக தான் போனோம். ஆனால் அங்கே அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே வாங்கலை அவங்க. உள்ளே எப்பவும் போல் போய் சாமி கும்பிட்டு நல்லா தரிசனம் பார்த்தோம். அழகாக இருந்தார் முருகர். சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோடனே அங்கே மிளகு சாப்பாடு கொடுத்தாங்க. தொன்னையில் தான் கொடுத்தாங்க, சின்னதாக நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோம். அப்புறம் மறுபடியும் போய் பஸ்ஸுக்கு நிற்கலான்னு பார்த்தா பஸ்ஸுக்கு மறுபடியும் க்யூ மட்டும் அத்தனை க்யூ. அப்புறம் மறுபடியும் வேண்டாம், படியிலே இறங்கி போய்க்கலான்ட்டு படியிலே இறங்கி கிளம்பிட்டோம். கீழே போகிறக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. எங்கள் அம்மா மெதுவாக நடந்து வந்தாங்க. பாவம் அவங்களுக்கு கால் ரொம்ப வலி எடுத்துருச்சு. அப்புறம் சரின்னு அப்புறம் கீழே நாங்கள் காரில் ஏறக்கு 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புனோம். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டு கடையில் என்ன 90s கிட்ஸு எல்லா சாக்லேட் இருந்ததோ அதில் எல்லாம் ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.